கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை நாம் கற்று வருகிறோம். ஒவ்வொரு நிருபங்களும் பவுல் அந்த திருச்சபை மேல வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தமாக எழுதப்பட்ட வார்த்தைகள். பவுலுடைய அன்பு மாத்திரம் அதிலே பிரதிபலிக்கவில்லை. அவரை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பினுடைய வார்த்தைகள் அங்கே பிரதிபலிக்கிறது. அப்படி நாம் ஏறக்குறைய 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை படித்தோம். கலாத்தியர் நிருபத்தை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் கடந்த ஒரு 2 வாரங்களாக எபேசியர் நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த எபேசியர் நிருபத்தினுடைய பின்னணியை நம்ம கடந்த வாரம் கூட நம்ம கொஞ்சம் படித்தோம். இந்த பட்டணத்தினுடைய பின்னணி என்ன, அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தின் பொழுது தேவனுடைய சபையை ஏற்படுத்தினார் என்றும், இந்த பட்டணத்தில் இருந்த திருச்சபையாருக்கு கிடைக்கப்பட்ட சாக்கியங்கள் என்ன என்பதை நம்ம படித்தோம். ஏறக்குறைய அநேக ஊழியர்கள் தங்கி ஊழியம் செய்த ஒரு அற்புதகரமான ஒரு சபை. புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ திருச்சபைகளை பவுலடிகளாக தோற்றுவித்திருந்தாலும் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு கிடைத்த சாக்கியத்தை போல வேறு எந்த சபைக்கும் கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 8 ஊழியர்கள் இந்த திருச்சபையிலே இருந்து ஊழியம் செய்தவர்கள். அதிலும் மிக முக்கியமானது யோவானுடைய ஸ்தல சபைன்னு சொல்லுவாங்க. அதாவது யோவான் இந்த சபையில தான் இருந்து பல நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, அதிகமான ஊழியர்களை செய்திருக்கிறார். அப்ப நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ஊழியக்காரர்களும் மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான பவுலடிகளாரும், அது மாத்திரமல்ல பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்ட அநேக தேவ ஊழியர்கள் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு அற்புதகரமான ஒரு பணிஸ்தலம் தான் இந்த இடம். அது மாத்திரமல்ல, அநேக நிருபங்களை வாசித்து அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. ஏறக்குறைய நம்ம அன்றைக்கு படித்தது போல ஏறக்குறைய நமக்கு இந்த தீமோத்தி புஸ்தகமா இருக்கட்டும், யோவான் நிருபங்களா இருக்கட்டும், வெளிப்படுத்தும் விசேஷமா இருக்கட்டும், இந்த எபேசு நிருபமா இருக்கட்டும், இந்த நிருபங்கள் எல்லாமே இந்த ஒரு சபைக்கு சேர்ந்தது என்று சொல்லும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மற்ற சபைகளுக்காவது ஏதாவது ஒரு நிருபம் இருக்கும், அதை படிச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவர்கள் யோவான் எழுதின அத்தனை நிருபங்களையும் படிக்க முடிஞ்சது, இந்த பவுல் எழுதிய இந்த நிருபத்தையும் படிக்க முடிந்தது, தனிப்பட்ட மனுஷனா இருந்த தீமோத்தி எழுதின நிருபத்தையும் அவங்களால படிக்க முடிந்தது. ஆகவே மிக அற்புதகரமான ஒரு சாக்கியம் பெற்ற ஒரு சபை. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, இந்த பின்னணியில இருந்த ஒரு திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினார் என்பது நம்ம நிறைய பின்னணிகளை நேற்று படிச்சு முடிச்சிட்டோம். கடந்த வாரத்துல கூட நம்ம என்ன படித்தோம் என்று கேட்டால், இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது வாழ்த்துறையோடு ஆரம்பித்தார். முதல் 2 வசனம் தான் நம்ம போன வாரம் படிச்சோம். அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருந்து சென்றோம். வாழ்த்துறை பகுதியை நம்ம படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை யாராக சொன்னார், தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நம்ம படித்தோம். எப்படி அறிமுகப்படுத்துறார் என்று கேட்டால், தன்னை கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இந்த அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால அழைக்கப்பட்டு திருச்சபையாலே அங்கீகரிக்கப்பட்டு சுய தீர்மானத்தின்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார் என்பதை நம்ம படித்தோம். அப்போ ஒரு கர்த்தருடைய ஊழியரா இருக்கட்டும், இல்ல பொறுப்பாளராக இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்காக வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு 3 இடங்களிலிருந்து அங்கீகாரம் வேண்டும். ஒன்று, தெய்வத்தினுடைய அங்கீகாரம், கமெண்டேஷன் ஃப்ரம் த காட். 2வது, திருச்சபையின் அங்கீகாரம், கமெண்டேஷன் ஃப்ரம் த சர்ச். 3வது, சுய அங்கீகாரம், தன்னுடைய செல்ஃப் ரெகக்னிஷன். அதுவே இந்த 3 அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும் தேவன் கொடுத்த இந்த ஊழியத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த அங்கீகாரமும் இந்த 3 விதமான அந்த அங்கீகரிப்பு இருக்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஊழியத்தை, பொறுப்புகளை மிக அற்புதகரமாய் நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் இது 3 இடங்களிலிருந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். இதுதான் நம்ம போன வாரம் படிச்சோம். அடுத்து 2ஆம் வசனத்திலே இந்த சபையாருக்கு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். அப்ப ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கிருபை மிக மிக அவசியம். அது என்ன கிருபை என்பது போன வாரம் படித்தோம். சோதனையை தாங்கக்கூடிய கிருபை, வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை,
தெய்வத்திற்காய் வாழக்கூடிய கிருபை, இந்த கிருபைகள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் அவசியம். ஏனென்றால் இருக்கக்கூடிய தேவ விசுவாசிகள் எல்லாரும் ஒரே விதமான சூழல்ல இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பொருளாதார ரீதியில கீழான நிலைமையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பொருளாதார நிலைமையிலே நல்ல உயர்வுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க, வியாதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு விசுவாசியுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும். அப்ப தேவன் அவருடைய வாழ்க்கை, தேவனை பற்றி படிக்கும் பொழுது இந்த தேவன் என்ன பண்றான்னு கேட்டா தன்னுடைய கிருபையை அளிக்கிறார். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் நாம் அனுதினமும் வாழ்வதற்கு, அனுதின வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பாவங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு இந்த கிருபை அவசியம். அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே என்று இவரை வாழ்த்துகிறார். சமாதானம், இது தெய்வத்தால் வரக்கூடிய சமாதானம். உலகம் தர முடியாத சமாதானத்தை இந்த தெய்வம் தருவார் என்பதையும் நம்ம கடந்த வாரம் 2 வசனங்கள் நம்ம படிச்சோம். இன்றைக்கு 3ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை நம்ம திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசியர் நிருபத்தின் புத்தகம் 3ஆம் வசனத்திலிருந்து. நாம் கடந்த வாரம் சொன்னேன், இந்த 3ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய இந்த அதிகாரம் முழுவதுமாகவே 23ஆம் வசனம் வரைக்குமே இந்த சபையாருக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் ஏற்கனவே ஒரு தேவி தியானால் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு செழிப்புக்காக, செல்வத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதத்திற்காக தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாங்க. இப்ப இவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையில ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்க வந்துட்டாங்க, அங்கத்தினராக வந்துட்டாங்க. இப்ப சபைக்கு அங்கத்தினராய் வந்த பிறகும் கூட இவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை நம்பி வந்தோமே, நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? அங்க போனாவது நமக்கு ஏதாவது நன்மை நடக்கும், ஏதாவது நமக்கு செல்வம், நல்ல செழிப்பா வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம், ஐஸ்வர்யமா வாழலாம். இந்த இயேசுவை நம்பி வந்ததுனால பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, ஓகே. அதனால ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. நான் வாரம் இப்ப சபைக்கு வரல. நான் சில நேரங்கள் தினசரி தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகிறதுனாலே, கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே, இவரை தெய்வமாய் கொண்டதுனாலே வெறும் பாவத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு மீட்பா, வேற எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இவங்க நிற்கிறாங்க. இந்த ஆசீர்வாதத்திற்காக அவங்க வெயிட் பண்றாங்க. அதுக்குத்தான் பவுல் அடிக்கிறார் இந்த முழு அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு சொல்றாரு, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. என்ன ஆசீர்வாதம் என்பதைத்தான் 3ஆம் வசனத்தினுடைய முன்னுரையாக பேசுறார் பாருங்க. 3ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்ப இவர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அந்த ஜனங்களுக்கு ஒரு சொல்லுகிறார், ஏன்னா இந்த தியானால் உன்னதத்தில இருந்து மேல இருந்து கீழே வந்தவ அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்ப அதே பதத்தை, அதே வார்த்தையை இந்த இடத்துல அவர் பவுல் உபயோகித்துட்டு, இந்த உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே உங்களுக்கு பொருளாதார நிலையிலான உயர்வை பற்றி இங்க பேசல, மாறாக இந்த ஆவிக்குரிய அந்தஸ்து, ஆவிக்குரிய நிலையிலே, ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் என்று ஒரு பெரிய பட்டியலை எழுதுகிறார். நம்ம அடுத்த வசனத்துல அதை படிக்க போறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நமது ஆசீர்வாதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன எண்ணம் இருக்கும், எப்படியுமே ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும். மற்றவங்களை போல நான் இன்னைக்கு உயர போறேன், மற்றவங்களை போல இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு வீட்டுல வசிக்க போறேன், மற்றவங்களை போல இன்னைக்கு என்ன பணம் வரப்போகுது, ஒரு அது மனுஷகத்துல இருக்கிறதுனாலே நமக்கு அந்த ஆசைகள் வருவது சகஜம் தான், அது எந்த தவறும் கிடையாது. ஆனா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுனாலே நம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது ஏறக்குறைய எப்படிப்பட்டதா இருக்குது என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால நிறைய பேர் ஆசீர்வதித்தார், உண்மைதான். ஆனா நம்மை பொறுத்தளவுல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வர்களை பொறுத்தளவுல நம்மளை கர்த்தராய் விடுவேன் அதை பத்தி எல்லாம் பேசல. அவருடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க எந்த கண்ணோட்டம் என்று கேட்டால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான். கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக 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 அதிகம். அதற்காக கர்த்தர் நம்மளை கண்டுகர மாட்டார் கிடையாது, நமக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார் அப்படின்னு கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஏற்ற வழியில செய்து முடிப்பார், அது வேற. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதை குறித்தே இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே உண்மை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது
எனக்கு நீர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் அநேகம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறார், இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அதைத்தான் ரிமைண்ட் பண்றார், அதைத்தான் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவரோ உங்களை உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நினைச்சிட்டார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? அத்தங்க நம்ம படிக்க வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு 5 கேள்விகளுக்கான பதில நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளும் மற்றவர்களை போல உலக பிரகாரமான பொருள்கள், பணத்தை, ஐஸ்வர்யத்தை சார்ந்து இல்லாமல் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய மேன்மை என்ன என்பதை நம்ம ஒரு 5 கேள்விகள் உங்களுக்கு நானே எழுப்புகிறேன். அதற்கான பதிலை நான் சொல்றேன். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு அற்புதகரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதத்துடைய தன்மை எத்தகையது? இது எப்படிப்பட்ட தன்மையுடையது? கிறிஸ்துவுக்குள் நம்மளை சகல ஆசீர்வாதத்திற்குள்ளும் ஆசீர்வதித்து விட்டார், உண்மைதான், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பின்னாடி படிப்போம். முதலாவது, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துடைய தன்மை எப்படிப்பட்டது? நம்பர் 1, அது ஆவிக்குரியது, ஸ்பிரிச்சுவல். உலக பிரகாரமானது கிடையாது, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அது ஸ்பிரிச்சுவலானது. நம்பர் 2, அழியாத ஆசீர்வாதம். உலகத்தில் நாம் தேடுகிற ஆசீர்வாதங்களும் அழிந்து போய்விடும். ஆனா இதுவோ இம்பெரிசபிள் தான் ஆங்கிலத்தில், இது அழியாத ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரியது கிடையாது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான சகல ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறதே. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் ரட்சிக்கப்படுகிற சமயத்திலே பெற்று விடுகிறேன், உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஆசீர்வாதம் என்ன பிரதர்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது ஸ்பிரிச்சுவலானது. 2வது, அழியாதது, இம்பெரிசபிள். 3வது, அது பொருளற்றது, இம்மெட்டீரியல், பொருளை சார்ந்தது அல்ல, இது பொருளற்றது. 4வது, காண முடியாதது, இன்விசிபிள், இது காண முடியாத ஆசீர்வாதம். 5வது, இது அன்ஸ்டீலபிள், இது திருட முடியாது. இந்த ஆசீர்வாதத்துடைய தன்மை எப்படிப்பட்டது என்று கேட்டால் 5 தான் சொல்லணும். ஒன்று, இது ஆவிக்குரியது. 2வது, அழியாதது. இன்னொன்று, பொருளற்றது, காண முடியாதது, திருட முடியாது. இத்தன்மையுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு மிக மேன்மையானது. உலக பிரகாரமாய் நம்ம சேர்த்து வைக்கிற, நம்ம அனுபவிக்க வேண்டிய, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த 5க்குள்ள அடங்காது. அதான் முதலாவது படிக்க வேண்டியது. இந்த ஆசீர்வாதம் எத்தன்மையுடையது என்றால் இந்த 5 தன்மையுடையது. அடுத்து, நம்மை ஆசீர்வதித்து இருப்பவர் யார்? இந்த ஆசீர்வாதங்களை நம்ம கொடுப்பது யாருங்கிற அந்த கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும் என்றால் இதே வசனம் சொல்கிறது. யார் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? சொல்லுங்களேன், யார் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் எவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை இந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பவர் யார்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, இது இந்த தன்மையுடையதான். இது யார் ஆசீர்வதிக்கிறது? நம்மை ஆசீர்வதிப்பது யார்? பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, நம்மை யாருக்குள் ஆசீர்வதிக்கிறார்? வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்குள்ளாகவே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்தான் ஆசீர்வாதம், அவரை தாண்டி ஆசீர்வாதம் கிடையாது. அவரே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்க பிரதர்? அங்க இருக்கா இங்க இருக்கா கேட்டல, அவர் தான் ஆசீர்வாதம். நமக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? ஒரு கொஞ்சம் வீடு இருக்கிறதா, கொஞ்சம் பணம் இருக்கிறதா, கொஞ்சம் பொருள் இருக்கிறதா, கொஞ்சம் காரு, பங்களா, இது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவே உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? சொல்ற விஷயம் புரியுதுல? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, நாம் அவரை தாண்டி எந்த ஆசீர்வாதத்தை தேட போறது உலகத்துல? அவர்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவரே ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் அதை தாண்டி வெளியே என்ன செய்யக்கூடாதுன்னா வேற ஆசீர்வாதம் தேட வேண்டாம்னு சொல்றார். அவரே ஆசீர்வாதம். யாருக்குள் என்றால் இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அது மாத்திரம் 4வது, நம்முடைய ஆசீர்வாதத்துடைய அடிப்படை ஆதாரம் என்ன? எதனுடைய அடிப்படையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று கேட்டால் என் தகுதி எதுவுமே கிடையாது. நீங்கள் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறீர்கள் என்றால் தேவனுடைய அன்பு, 5ஆம் வசனத்திலே தேவனுடைய கிருபை, 10ஆம் வசனத்திலே தேவனுடைய தீர்மானம், 11ஆம் வசனத்திலே தேவனுடைய சித்தம். இந்த 4 அடிப்படையிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து தான்.
அவருடைய அன்பு, அவருடைய கெடுமை, அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம், இதன் மூலமாக நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறான். வேற ஒன்றுமே கிடையாது. கடைசி ஐந்தாவது, நமது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எது? என்ன பிரதர் ஆசீர்வாதம் அப்படி வாங்கிட்டோம்? நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதனாலே அந்த ஆசீர்வாதத்துல அடங்கி இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், நம்மளாம் சூசல் பீப்புள், நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது, 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இரண்டாவது ஆசீர்வாதத்தை சொல்றாரு. முதல் ஆசீர்வாதம், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டது பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, மீட்கப்பட்டவர்கள், இவரை redeemed people, நீங்களாம் மீட்கப்பட்டவர்கள். 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். மூன்றாவது, முத்திரை போடப்பட்டோம். நம்ம பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அது 13ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நிலையிலே என்னை உயர்த்தி விட்டார். கடைசி ஆசீர்வாதம், கிறிஸ்துவனுடைய நிலைக்கு என்னை உயர்த்த போகிறார். அப்ப 5 நிலை. ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, இரண்டாவது மீட்கப்பட்ட நிலை, மூன்றாவது முத்திரையை போடப்பட்ட நிலை, நான்காவது ஆவிக்குரிய நிலை, ஐந்தாவது கிறிஸ்துவின் நிலை. இந்த 5 நிலைக்கும் என்னை உயர்த்திருக்கிறார். நம்ம சாதாரணமான ஒரு எளிய கிராமத்திலே பிறந்து சாதாரண மனிதர்கள் வாழலாம், ஓகே. ஆனா என்னை இயேசு கிறிஸ்துவானவரை நான் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேனோ, என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை என் சொந்த ரட்சகராக நான் சத்திய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறேனோ, இந்த சாதாரண மனிதன் தான் நான். ஆனா என்னையே 5 விதமான ஆசீர்வாதங்கள், 5 நிலைக்கு என்னை உயர்த்துகிறார். என் நிலை சாதாரண உள்ளதான், என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து சாதாரண உலக பிரகாரமாக. ஆனால் உலகத்தினுடைய பார்வையில நான் ஒருவேளை ஏழை என்ற ஒரு நிலையில இருக்கலாம். உலகத்தின் பார்வையில நான் ஒருவேளை படிக்காதவன் என்கிற நிலையில இருக்கலாம். உலகத்தின் பார்வையில நான் ஒருவேளை நான் விதவை என்கிற நிலைமையில இருக்கலாம். ஒரு உலகத்தினுடைய பார்வையில நான் வந்து ஒரு அனாதை, என் நிலைமை பின்னால் இருக்கலாம். உலக பிரகாரமா சொல்றேன், உலக பிரகாரமாக நம்முடைய நிலைமைகள் எதுவா இருந்துட்டு போட்டோம். ஆனா என்றைக்கு அந்த நிலையில இருக்க ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ, இந்த கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைக்கிற 5 நிலைகள் என்னவென்றால் என் நிலையை கர்த்தர் மாத்துறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதங்கள்? ஒன்று, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை நம்ம வைத்துக்கிறான். உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட என்னைய கர்த்தர் தெரிந்து கொண்டார், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, என்னைய மீட்டுக் கொண்டார், மீட்கப்பட்ட நிலை. மூன்றாவது, முத்திரை போடப்பட்ட நிலையில வச்சிருக்கிறார். நான்காவது, ஆவிக்குரிய நிலை. என் ஆவி, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் பிரதர்? 2ஆம் சொல்ல, அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்தவங்களா இருந்தேன். நான் பாவத்தை தண்ணீர் போல பெருகி கொண்டு இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலையை ஸ்டேட்டஸ் மாத்தினார். ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கையில பாவம் மட்டும்தான் இருந்துச்சு. வாயை திறந்தா தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வந்தது, கண்களை திறந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத பார்த்துட்டு இருந்தேன், கால்கள் தேவையில்லாத எடுத்து போச்சு. இன்னைக்கு என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், என்னுடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்திட்டாங்க. நான் கர்த்தருடைய ஊழியம் செய்வனா தெரியாது, நான் அந்த மாதிரி செய்வேன். நம்ம பல நேரங்கள்ல நானா இப்படி மாறிட்டேன். நமக்கே நாம் அறியாததுக்கு எட்டாவதுக்கு அதிகமான விஷயங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கொடுத்து புதிய மனுஷனாக மாற்றி ஆவிக்கு நம்மளை உயர்த்திருக்காங்க, மாற்றிருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, கிறிஸ்துவானவர் இருக்கிற அந்த நிலைக்கு என்னை கொண்டு போய் வைக்க போறாரு. அவர் உன்னதங்கள் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா என்னையும் கொண்டு போய் உட்கார போறாரு. நான் அவரோட உட்கார போறேன். வலது மாசத்தில் வீற்றிருக்கிறாங்க, என்னை வலது வாசத்துல உட்கார வைக்க போறாரு. அவர் கிறிஸ்துவின் நிலைக்கு இந்த ஊர்ல வாழ்ற என்னைய கொண்டு போய் அங்க அவர் இருக்கிற இடத்துல ஒளி உட்கார வைக்க போறார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே என்னை போய் வைக்கிறதுக்கு அந்த நிலைக்கு மாத்திருக்காங்க. இதை விட ஆசீர்வாதம் இந்த உலகத்துல பெண்ணது. அதான் சொல்றார், தேவ பிள்ளைகளே, எபேசு சபையாரை, நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க மிக எளிதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதமா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று கேட்டால், அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம் என்று கேட்டால், இந்த 5 நிலையிலான ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, மீட்கப்பட்ட நிலை, முத்திரை செய்யப்பட்ட நிலை, ஆவிக்குரிய நிலை, கிறிஸ்துவின் நிலை. இந்த 5 ஆசீர்வாதங்களை தான் நான் சொல்றேன். நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமும் படிக்க போறோம். முதலாவது 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து இதிலே சொல்லப்பட்ட முதல் ஆசீர்வாதம் என்ன, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னவென்று கேட்டால், முதல் ஆசீர்வாதம் 4லிருந்து 6 வரைக்கும், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம்
நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த 3 வசனங்கள்ல நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. படிக்கப்படி எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நானா உலகத்தை படைத்த ஒரு தெய்வம், வாயின் வார்த்தைகளாலே சிருஷ்டித்த ஒரு தெய்வம். இந்த தெய்வம் இந்த உலகத்துல எத்தனையோ கண்டங்கள், இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ ஊர்கள், கிராமங்களா இருந்தா கூட, இந்த ஊர்ல எத்தனையோ வீடுகள் இருந்தா கூட என்னைய ஒருத்தர் செலக்ட் பண்றாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! என்கிட்ட அப்படி என்னைய தகுதி இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. என்னை ஒருவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது என்னை தெரிந்து கொள்கிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒரு தகுதியும் இல்லையே என்கிட்ட. என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துடைய முதல் ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னை செலக்ட் பண்ணதே பெரிய ஆசீர்வாதம். அதுதானே இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். உலகத்துல இன்றைக்கும் எத்தனையோ பேர் அவங்க சரி தவறு என்று கூட தெரியாத அளவுக்கு பாவத்தின் மேலே பாவம் செய்து தேவனுக்கு பெரியமற்றவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே என்னை ஒருத்தர் தெரிந்து கொண்டதே பெரிய விஷயங்களா தான் பேசுறேன். எபேசு விசுவாசிகளை, இதே எபேசு பட்டணத்திலே இன்றைக்கும் அவருக்கு பிரியமில்லாத பாவ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் கூட நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னமே கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையை இங்கே பார்க்கிறோம். முதலாவது, எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள வேதம் சொல்லுது. எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? நீங்கள் 1 படிச்சது 1 Corinthians 1 அதிகாரம் 27 வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது இந்த பாடம் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். 1 Corinthians 1 அதிகாரம் 27 வசனத்திலே எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் பாருங்களேன். 27 வசனத்திலே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவர்கள். ஒரு ஆச்சரியம் பாருங்க. நம்மளாம் உண்மையில நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய நிலைமை என்னன்னா பைத்தியமானவர்கள். பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அதே 27 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பலவீனமானவைகளை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகள். முதலாவது பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாராம். இரண்டாவது பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டாராம். அது பார்த்தோம் 28 வசனத்திலே, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அதே 28 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் என்ன செஞ்சாராம்? அப்ப யாரை தெரிந்து கொண்டார்? எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று கேட்டால், இதான் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார், பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார், இழிவானவைகளை தெரிந்து கொள்கிறார், அற்பமானவைகளை தெரிந்து கொள்கிறார், எல்லாரையும் தெரிந்து கொண்டார். நம்முடைய இடம் அதுதான். தேவனே என்னை தெரிந்து கொண்டார், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் யாரு? என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் சொல்லும் பொழுது இந்த 5 நிலையில இருக்கிற என்னை கர்த்தர் தெரிந்து கொள்வார். யாரை தெரிந்து கொள்கிறார்? இதை தெரிந்து கொள்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்படுவதனுடைய நோக்கம் என்ன? இதை வேத பதிப்பு கற்றுக் கொடுக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளையே தெரிந்து கொண்டார். சும்மா அவருக்கு வேற நேரம் இல்ல அப்படி கிடையாது. இல்ல குத்து மதிப்பா சேர்ந்த ஊர் ஒரு 100 பேரு அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டதற்கான நோக்கங்கள் உண்டு. யாரை இப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார்? ஓகே, எதற்காக தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். எதற்காக என்னை தெரிஞ்சுக்கணும்? நம்ம இருக்கிறோம் கர்த்தருடைய ஆராதனை கலந்து வருவோம் என்றால், தேவனுடைய சபைக்கு வருகிறோம், ரட்சிக்கப்பட்டவராக இருப்போம் என்றால், என்னைய கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? சில நோக்கங்களை வேதம் சொல்வது பாருங்க. அதே 1 அதிகாரம் 4 வசனத்திலே நம்ம படிக்கும்போது, எபேசியர் 1:4 நம்மை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், முதலாவது நோக்கத்தை அவர் சொல்றாரு 1 அதிகாரம் 4 வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக தெரிந்து கொள்ளலாம். அந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது. நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். நம்மளை தெரிந்து கொண்டது பெரிய ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையே பெரிய அற்புதம். சரி, என்னையும் உங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும்? வேற யாருமே இல்லையா? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இப்ப இந்த சாயந்தரம் ரோட்டுக்கு வரும் பொழுது ஒரு கோயிலுக்கு பாத்தீங்களா, ரோட்டு வாரத்துல இருக்கிற அந்த விக்கிரக கோயிலுக்கு இங்க பூ வச்சு நல்லா குளிச்சு பொட்டெல்லாம் வச்சு அவ்வளவு பயபக்தியா போறாங்க. அது நமக்கு தெரியும், அது ஒன்றுமில்லாது. ஆனாலும் கூட அங்க அவ்வளவு பயபக்தியாக அங்க போய் அந்த இதை வணங்கிட்டு கும்பிட்டு போறாங்க. இந்த முதியோட செயல் வந்து இருட்டா இருக்கும். ஒரு பாப்பா கையில குழந்தைய வச்சுட்டு தனியா போகுது.
அப்படி வருது. அது பாத்தீங்கன்னா ஏன்னா அது தெய்வத்தை நம்பணும். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப செவ்வாய் வெளி போய் ஆகணும். அந்த வைராக்கியமும் அந்த தேவனுக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டிய காரியங்களை செய்யணுங்கிற அந்த அந்த உறுதித்தன்மை பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். உண்மையுள்ள தெய்வத்தை, ஜீவனுள்ள தெய்வத்தை நமஸ்கரிக்கிற நமக்கு கூட இல்லாத ஒரு அசாதாரண தைரியம், அசாதாரண நம்பிக்கை, அசாதாரண ஒரு காரியம் கூட பாருங்க நம்ம இடத்துல காணப்படாமல் இருப்பதுதான் பெரிய ஆச்சரியம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டான். நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாம் அவருக்கு பரிசுத்தமா வாழவும் நம்பிதான் செஞ்சா நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சோம். வேதா சொல்லுது, தமக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நம்மளாம் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? தேவன் என்னை தெரிந்து கொண்டார், அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் என்னை இவ்வளவு பெரிய சமுதாயத்திலிருந்து என்னை தெரிந்து கொண்டு, இல்ல என் வீட்டிலேயே என்னை ஒருத்தர் ரசிக்கிட்டு இருக்கான் கர்த்தர். என்னுடைய சமுதாயத்திலேயே நான் ஒருவன் தான் ரசிக்கப்பட்டவனாய் வந்திருக்கான் ஒருவேளை. ஆனால் என்னை ஏன் பிரதர் தெரிஞ்சுக்கிட்டாரு? தெரிந்து கொண்டது ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதத்திற்கே நான் வந்து எவ்வளவு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, அழிந்து போகக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் நடுவிலே நாங்கள் சுவிசேஷத்தை கேட்க வைத்தது பெரிய ஆசீர்வாதம். அதை கேட்டு மனம் திரும்பியது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாறி என்னை கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஓகே, உண்மைதான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில இருக்கிற நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், என்ன நோக்கத்திற்காக என்னைய தெரிஞ்சுக்கிட்டார்? அவர்தான் சொல்றாரு, அவருக்கு முன்பாக எப்படி வாழணுமா? பரிசுத்தமா இருக்கு. பரிசுத்தம்னா என்ன? இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்டதான். பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை மற்றவர்கள் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்முடைய கரங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு அர்த்தம் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதா? குற்றமற்றவர்களாய் இருப்பது. பாத்தீங்களா? என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது சும்மா இல்ல, ஒண்ணு பரிசுத்தமா இருக்கணும், ரெண்டாவது தேவனுக்கு முன்பாக இருக்கணும். ரெண்டுமே தேவனுக்கு முன்பாக தான் சொல்றேன். இது மனிதர்களை விட்டுருங்க, மனிதர்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், இது நம்ம அவசியம். கர்த்தரை தெரிந்து கொண்டவருடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அவ்வளவுதான். அதான் அவசியம். அவருடைய பார்வைக்கு முன்பாக நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, அவருடைய பார்வைக்கு முன்பாக குற்றமற்றவனா இருக்கிறேனா, அது மிக மிக அவசியம். இன்றைக்கு நம்ம ஒருவேளை மனிதனுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம ஒருவேளை குற்றமற்றவா இருக்கலாம், மனிதனுடைய பார்வையில் ஒரு பரிசுத்தவானை போல என்னை காட்டிக் கொள்ளலாம். ஆனால் தேவன் அதை விரும்புறது இல்லை. கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணதுக்கான, சூஸ் பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னாடி நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவருக்கு முன்னாடி நான் குற்றமற்ற நிலையில இருக்கிறேனாங்கிறது மிக மிக நாம் கேட்கப்பட வேண்டிய அதான் நோக்கமே. அடுத்த 3வது 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு எப்படி இருக்கோமா, நம்ம தம்முடைய தெய்வ சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி. 3வது, தேவனுக்கு சுவிகார புத்திரராக மாற்றப்படுவதற்காக நம்மை தெரிந்து விட்டார். உலகத்தின் பார்வையில் நம்ம யாருடைய பிள்ளைகளா இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்கு என்னை தெரிஞ்சுக்கிட்டாரோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, அன்றிலிருந்து நான் யாருடைய பிள்ளையா மாறினேன்? அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுவதற்காக என்னை தெரிஞ்சுக்கிட்டார். இனி நீ பிசாசுடைய அடிமை அல்ல, பிசாசுடைய பிள்ளை உலகத்தான் அல்ல. இன்றிலிருந்து யாருடைய பிள்ளை, யாருக்கு மகன் என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளையாக மாறியாச்சு. சுவிகார புத்திரா, அதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. பரிசுத்தமா இருக்க, குற்றமற்றனா இருக்க, அவருடைய பிள்ளையாக மாறுது. அது மாத்திரமல்ல, நீங்கள் இப்ப வாசிக்கொண்ட அடுத்த வசனங்கள்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, அவரோடு கூடவே இருப்பதற்காக என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு கேட்டா, அவரோடு கூடவே இருப்பதற்கு. ரோமர் 8:29 சொல்லுகிறது, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு. என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற குமாரனுடைய சாயலுக்கு நான் மாறுவதற்காக, அந்த சாயலுக்கு ஒப்பாகுவதற்காக எனக்கு தெரிந்து கொண்டான். அது மாத்திரம் 2 தெசலோனிக்கேயர் 2:14 சொல்கிறது, நம்மை மகிமைப்படுத்தும் பொருட்டாக, நம்ம எல்லாரையும் மகிமைப்படுத்த ஒரு நாள் மகிமை சாயலை அடைந்து தேவ சமூகத்துக்கு போக பார்த்தீங்கன்னா, இந்த மகிமைப்படுத்தும் பொருட்டாக என்னை தெரிந்து கொண்டார். கடைசியாக 1 பேதுரு 2:9 சொல்கிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. ஏறக்குறைய 7 நோக்கங்களை நீங்க படிச்சோம். முதல் ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளப்பட்டது, பெரிய ஆசீர்வாதம். என்னை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு நன்றி. எபேசியரை புரிய வைக்கிறார்.
நீ மிஞ்சி மிஞ்சி கேட்ட என்னப்பா கேட்ப? ஆண்டவரே கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்ப, இந்த கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு வழி செய்யுன்னு கேட்ப, ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி கேட்பேன், இல்ல ஏதாவது என்ன கேட்போம், மிஞ்சி மிஞ்சி போனா இந்த உலகத்துக்குரிய கேட்ப, அவ்வளவுதான் கேட்பேன். இந்த தேவன் வெறும் உலகத்திற்கு உரிய ஐஸ்வர்யங்களை கொடுக்கறதுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. அதை ஒரு செய்வதற்கு பெரிய விஷயமே கிடையாது. அதனால மத்திய விசேஷத்துல இயேசு சொல்றாங்களே, எப்ப அந்த பறவைகளை பாரு, இந்த புஷ்பங்களை பாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்கு, அது எதுக்கு வேண்டி கொடுத்துதான் இருக்கிறேன், நமக்கு தான் சொல்றாரு. நம்ம அதெல்லாம் படிச்சா கூட மறுபடியும் அதான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க, பொருளை கொடுங்க, இல்ல அது அவருக்குள்ள இருக்கிறது. நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் கையில வச்சிருக்கும் பொழுது நான் டெய்லி அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்பது. அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பறவைகளை பாரு, அது என்ன செய்யறது இல்ல, விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, ஒண்ணு செய்யறது இல்ல, அதுக்கு நான் கொடுக்கல, நான் தரல. அந்த புஷ்பத்தை பாரு, அது என்னைக்காவது கேட்டதா இல்லையே. அந்த லீலி புஷ்பங்களா இருக்கட்டும், அந்த பூக்களா இருக்கட்டும், அதற்கு நான் அளவு கொடுக்கிறேன், அதற்கு நான் உடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு உடுத்து வைப்பேன்ல. பிறகு இதை கேட்கிறீங்க, நீங்க முதலாவது எதை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்க தேடுங்க. அதை நீங்க தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெட்டர்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். எது உங்களுக்கு அழியாத பொக்கிஷம், அதை முதலாளி படிச்சோம்ல, அழியாத ஆசீர்வாதம், அது அழியாதது, ஒரு நாள் திருட முடியாதது, ஆவிக்குரியது. இப்படிப்பட்ட தன்மையுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல கர்த்தர் நிறைச்சு வச்சிருக்கும் பொழுது, நம்ம நாளைக்கு அழியக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக இன்னைக்கு வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அது புரியுதுங்க. நாளைக்கு அதாவது அழிந்து போகக்கூடிய விஷயங்களே வேண்டாம், அது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அது அதனது நேரத்துல நேர்த்தியா அவர் செய்வார். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. கடந்த 8 மாசம் நடத்திட்டாரு, நம்ம கேட்டா செஞ்சாரு இல்லையே. எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, கேட்டா கொடுத்தாரு. எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, கேட்டா கொடுத்தாரு இல்லையே. அது அவருக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது. ஆனா நான் திருப்தி ஆயிக்கிற வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்ட பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் இதுக்கு முன்னாடி கேட்டேன், அஞ்ஞானியா இருந்த பொழுது, அவிசுவாசியா இருந்த பொழுது, மற்ற தேவங்களுக்கு முன்னாடி இருந்துகிட்டு நான் அவங்க கேட்ட மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது அல்ல என்னுடைய தேவை. என்னுடைய தேவையெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள். ஏன்னா அதுதான் நிலையானது, நித்தியமானது, அழியானது. இதைத்தான் எபேசு சபையாருக்கு உரைக்கும்படி பேசுறாரு. எப்பா, நீங்க ஆசீர்வாதங்களுக்காக நீ காத்திருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என்னைக்கோ ஆசீர்வதிச்சு முடிச்சுட்டார். அந்த ஆசீர்வாதம் எங்கதான் இருக்குது, உங்களுக்குதான். அந்த கிறிஸ்துவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அதை விட மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கொடுத்து வைத்திருக்கிற முதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற முதல் ஆசீர்வாதம் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. கர்த்தரை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்டவர் எப்படிப்பட்டவரை தெரிந்து கொண்டார் என்று கேட்டால் நம்ம வாழ்க்கையை யோசிப்போம். என்னையெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சுக்கிடுவாரா? என் நிலைமையெல்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கிடுவாரா? அது பெரிய என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது பெரிய ஆச்சரியம். ஏன் தெரிந்து கொண்டார்? 7 விஷயங்களை படிச்சோம். பரிசுத்தமுள்ளதா இருக்க, குற்றமற்றவனா இருக்க, சுவிகார புத்திரனா இருப்பதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு, மகிமைப்படுத்துவதற்காக, புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டாக. இந்த நோக்கத்திற்காகத்தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவா இருக்கிறன்னா இந்த நோக்கத்தை நிறைவேற்றி வரணும். பரிசுத்தமா வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி குற்றமற்ற நிலையில இருக்கிறோம், இருக்க முடியுது நம்மளால. அவருடைய பிள்ளையே என்ன மாற்றிட்டார்ல, அப்ப அந்த பிள்ளை அந்த அந்த அவரு அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற நடந்துக்கணும்ல. ஒரு ராஜா வீட்டு போனா அப்படிதான் இருப்பாரு, ஒரு மந்திரி வீட்டு போனா அவரோட ஸ்டேட்டஸ் ஒன்று. அதே போல தேவத்தினுடைய பிள்ளையா இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய குமாரனா இருக்கிறேன் என்று கேட்டால் அவரை போல அவருடைய அந்த அந்த நிலைக்கு என்னோட வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றணும்ல. அது மாத்திரமல்ல, அவர் கூடவே இருப்பதற்காக என்னை தெரிஞ்சிருக்கிறார். அவர் கூட இருக்க போறேன், நான் இங்க எப்படி வாழணும்? பரலோகத்துல ஒரு நாள் வாழ போறேன், அவர்கிட்ட தான் இருப்பேன். அங்க 24 hours ஆராதனை, நம்மள எப்படிதான் தாங்க போறோம் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆராதனைக்கு நமக்கு தாங்க மாட்டேங்குது. ஆனா பைபிள் சொல்லுது, நம்ம ரட்சிப்பு நம்ம உயிரோடு எழுந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு அங்க 24 hours ஆராதனை. அது எப்படி நம்ம தெரியல, எனக்கு உடம்பு எப்படி தாங்க தெரியாது. அது இருந்தா அவன் வேற வழியே கிடையாது. நம்ம எங்க எஸ்கேப், இங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போயிடலாம் டக்குன்னு, இங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம், எங்கிட்டாவது சுத்த போயிடலாம், ஏதாவது பார்க்க போயிடலாம். அங்க பரலோகத்துக்கு எங்க போறீங்க ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றாரு, ஐயா நீங்க ஏன் இங்கேயே நம்மளால பழகிக்கிற முடியல அப்படின்னு சொல்றாரு. அவரோடு கூட இருக்கிறதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டார்ல. அப்ப நீங்க இங்கேயே கர்த்தரை ஆராதிக்க முடியல, இங்கேயே ஜெபிக்க முடியல, இங்கேயே வேதத்தை வாசிக்க முடியல, இங்கேயே நமக்கு பயங்கர பாடுகளும் போராட்டம் இருக்கும் பொழுது
அங்க போய் என்னதான் செய்ய போறோம் தெரியல, ஆனா இருந்தாலும் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த நிலைமை வேற, மகிமை சரீரம் இல்லை. அப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை பார்க்கும் பொழுது நம்ம விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவரை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே அவரை ஆராதிக்கக்கூடிய எண்ணம் வந்துடும், அது வேற. அது அதையும் யோசிக்கணும். நம்ம கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோமா, இல்ல அவரை போல மாறுகிறோமா, மகிமை அடைய போகிறோம். எல்லாம் பெரிய 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 ஆசீர்வாதங்கள். அப்ப முதல் ஆசீர்வாதம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்க முடிச்சுவோம். இரண்டாவது ஆசீர்வாதங்கள் என்னவென்று கேட்கும் பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இரண்டாவது ஆசீர்வாதங்களையும் நம்ம படிக்க முடியும். 7ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் ஆசீர்வாதம். முதலாவது தெரிந்து கொள்ளப்படுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம மீட்கப்பட்டோம். பாருங்கள், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருப்பார். இந்த உள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். முதல்ல பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, 4ஆம் வசனத்தை படிக்க. அதே போல 7ஆம் வசனத்திலே மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னு சொன்னேன் நான். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆசீர்வாதம், அவர் தான் ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து என்கிற ஆசீர்வாதத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மைகள்ல என்னென்ன பிரிவுகள் கேட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்க 7ஆம் வசனத்துல நம்ம மீட்கப்பட்டார். தெரிந்து மட்டும் கொண்டாரம் கேட்ட இல்ல, மீட்டுக் கொண்டார், நம்மளை மீட்டுக் கொண்டோம். மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகப்படினார். காலங்கள் நிறைவேறின பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவரும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்க, இரண்டாவது மீட்கப்பட்ட நிலை. முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டோம். யாரை தெரிந்து கொண்டா, ஏன் தெரிந்து கொண்டா என்று பார்த்து. இரண்டாவது மீட்கப்பட்ட நிலையை சொல்றாங்க. நம்முடைய நிலைமை இன்னைக்கு மாறிடுச்சு. என்னென்ன மீட்டுக் கொண்டா. மீட்பு என்றால் என்ன? ஏற்கனவே கிறிஸ்தவ சொல்லி கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் ஜஸ்ட் சொல்றேன் நான். மீட்பு என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் அர்த்தம். இந்த ரிடம்ஷனுக்கு ரெண்டு அர்த்தம் தான். ஒன்று டெலிவரன்ஸ், இரண்டாவது பர்ச்சேஸ். ஒன்று டெலிவரன்ஸ் பொழுது டு ரிலீஸ், விடுதலை ஆக்குவது. பர்ச்சேஸ், வாங்குவது அர்த்தம். இந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று விடுதலை ஆக்குவது, இரண்டாவது வாங்குவது என்ற அர்த்தம். விலை கொடுத்து வாங்குவது. தேவாதி தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எதிலிருந்து மீட்டுக் கொண்டார்? நம்மளை எங்க இருந்து வெளியே எடுத்தாரு, இல்ல என்னமோ கொடுத்து வாங்கினாரு நம்மளை. அப்ப நம்ம எங்கேயும் சிக்கியிருக்கோம்னு அர்த்தம். எங்கேயும் நம்ம இருந்திருக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு இடத்திலிருந்து, ஏதோ ஒரு நபர் இடத்திலிருந்து, ஏதோ ஒரு இடத்திலிருந்து நம்மளை வந்து செஞ்சாங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக் கொண்டார், நம்மளை விலைக்கு வாங்கினார். விலையை கொடுத்து என்னை மீட்டார் என்று சொல்லும்போது எங்க இருந்து, எதிலிருந்தாலும் நம்ம மீட்கப்பட்டோம். நீங்கள் தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்ம படித்து பார்க்கும் பொழுது, வாசிக்க நேரம் இல்லை, வசனம் சொல்லிடுறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது சகல அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். முதலாவது தேவன் நம்ம எங்க இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லும் பொழுது நம்மளை அக்கிரமங்களில் இருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அக்கிரமத்துல இருக்கிறவன்ட்டு இவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்ன இப்படி இருக்கானே சொல்லி அவனை ஒதுக்கி இருக்கலாம். ஆனா இந்த தெய்வம் என்ன பண்ணாராம், அது பெரிய எனக்கு நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் தான். நம்மளை எவ்வளவு பெரிய பாதைகளா முற்காலத்துல வாழ்ந்தோம்னு நமக்கு தெரியும். நம்முடைய முன்னாள் வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில இருந்தது நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் பேக்ல போனோம் அப்படின்னா, பாஸ்ட் லைஃப்ல போனோம் அப்படின்னா, கர்த்தர் என்னை வந்து தெரிந்து கொண்டது பெரிய ஆசீர்வாதம். சரி, என்னை மீட்டுக் கொண்டார் சொல்லி எந்த இடத்துல இருந்து மீட்டுக்கிட்டாருன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சு. இன்னைக்கு எத்தனையோ குடிகாரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க, ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ விதமான விபச்சாரக்காரர்கள், எத்தனையோ திருடர்கள், இப்படி பாவத்தை தண்ணீர் போல பருகின அக்கிரமங்களை வீற்றிருந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுவது பெரிய ஆச்சரியம். என் நிலைக்கு நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்துல. நானும் அப்படித்தானே என்னுடைய நிலம் அப்படித்தான் இருந்துச்சான். இன்றைக்கு சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டேன். இரண்டாவது எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? ஒன்று அக்கிரமங்களிலிருந்து, இரண்டாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பாரம்பரிய அடிமைத்தனத்திலிருந்து. எனக்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது, எனக்கென்று ஒரு தெய்வ கொள்கைகள் இருந்தது, எனக்கென்று ஒரு கூட்டம் இருந்தது, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் இது காரியம் இருந்துச்சு. இதுக்குள்ள மூடி கிடந்தேன் நான்.
இந்த இந்த விஷயத்துல நான் எப்பயுமே உள்ள இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என் பாரம்பரிய அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? அக்கிரமத்திலிருந்து. இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து, பாரம்பரிய அடிமைத்தனத்திலிருந்து. மூன்றாவது கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை மீட்கப்பட்டார். இதுவரைக்கு என்னை அதிகாரப்படுத்தியது இருள். அந்த இருளுக்குள்ளே வாழ்ந்தேன். எனக்கு பாவம் பாவமாகவே தெரியல. அது அந்த இருளை வாழ்வது அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உண்மைதான், இருளுக்குள்ளே வாழ்ந்தாலும் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது போல இருந்தது. ஆனால் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை பிடுங்கி ஒளியின் அதிகாரத்தோடு கொண்டு வந்தார். அப்ப என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, நம்ம மேல எவ்வளவு அன்பு இந்த தேவன் வைத்திருக்காரு பாருங்க. அத்தனை வேதம் சொல்லுது. ஒன்று அக்கிரமங்கள் இருந்து, இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து, மூன்றாவது இருளின் அதிகாரத்திலிருந்து, நான்காவது அதே கொலோசியர் 1:14 சொல்லுகிறது, சகல பாவத்திலிருந்து. அது எப்பேற்பட்ட பாவம், பாவத்தை அவர் வரையறுப்படுத்தவே இந்த மாதிரி பாவம் செஞ்சவங்க மட்டும் நம்ம மீட்டுக் கொள்வோம், மற்றவங்க அப்படின்னு செய்யணும். சகல பாவம், அது என்ன பாவமா இருக்கும், எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தவரா இருந்தாலும் இந்த தேவனுடைய இரக்கத்துக்கு முன்பாக வந்து நின்றுட்டு, அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றுட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது இந்த தெய்வம் மீட்டுக் கொள்கிறார். அதான் சொல்றேன். மீட்பு என்றால் என்ன? விலை கொடுத்து வாங்கி ஒரு இடத்துல இருந்து அவர்கள் மீட்டுக் கொள்வது, வாங்குவது, ரிலீஸ் பண்ற. எங்கிருந்து விடுதலை கொடுத்தால், எங்கிருந்து மீட்கப்பட்டோம் என்றால் அக்கிரமங்கள் இருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், அதிகாரத்தில் இருந்தும், பாவத்தில் இருந்தும் கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொண்டார். நம்ம கருத்து நடி சொல்றோம். நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். அக்கிரமங்கள் இருந்தேன். என்னுடைய செய்கைகள், என் செயல்கள், என் பார்வைகள், என் சிந்தைகள் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தரை மாத்தினார். எனக்குன்னு ஒரு பாரம்பரியம் வைத்திருந்தேன். இந்த பாரம்பரிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை மீட்டுக் கொண்டார். இருளிலிருந்து இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அதிகாரம், என் பாவம், இந்த சூழலெல்லாம் கர்த்தரை மாற்றி அவருக்கு பிள்ளையை மாற்றிருக்கிறார். இந்த நிலையை யோசிக்கலாம். அப்ப மீட்பு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். எதிலிருந்து மீட்கப்பட்டோம். இப்பொழுது அந்த மீட்கப்பட்டதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? மீட்கப்பட்டதினால் நமக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்சிச்சு. முதல் நன்மை மீட்கப்பட்டதினாலே, ரட்சிக்கப்பட்டதினாலே எனக்கு கிடைச்ச முதல் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு. அது பெரிய மேன்மை. இரண்டாவது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செஞ்சார். என்னைக்கு நான் ரசிக்கப்பட்டேனோ அன்னைக்கு எனக்கு ஒரு சீட் ரெடி. தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கிட்ட கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த உலகத்திலே ஒருவேளை என்னை விட ஒரு உயர்ந்த பதவியிலே ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை அவங்க பக்கத்துல உட்கார வைப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த உலகத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காலத்திலே அடிமை, ஒரு காலத்திலே இருளின் அதிகாரியத்தில் இருந்தேன் நானே, ஒரு காலத்திலே பாவத்துல கிடந்தேன் நானே. ஆனால் இன்றைக்கு என் நிலையெல்லாம் மாற்றி என்னை மீட்டுக் கொண்டுட்டு என்னை கொண்டு போய் எங்க வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன ஆசீர்வதிச்சிட்டார். அது பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது, அவரோடு கூட உட்கார பண்ண. எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நடக்குமா பிறகு கேட்டா எதிர்காலம் நடக்க போகுது. நம்ம எல்லாம் எங்க இருக்க போறோம் என்றால், இன்றைக்கு நாம் மறைமுகமாக நிலநாட்டமை ஆராய்ச்சி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு நாள் முகமுகமாய் பார்த்து அவரோடு கூடவே என்ன செய்ய போறோம் என்று இருந்து அவரை ஆராதிக்க போறோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திற்கு நம் உடன் பங்காளிகளை மாற்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம் யாரா இருக்கோம் கேட்டா உடன் பங்காளிகளை மாற்றிருக்கிறார். நாலாவது, தேவனால் போதிக்கப்படுகிறோம். மீட்கப்பட்டதுனால எனக்கு கிடைக்கிற நான்காவது நன்மை என்னன்னு கேட்டா, தேவன் என்னை இன்றைக்கும் போதித்து நடத்துகிறார். என்னை இன்றைக்கும் அவரால் போதிக்கப்படுகிறேன். ஐந்தாவது, தேவனுடைய பரிபூரணத்தாலே நிரப்பப்படுகிறேன். தேவனுக்குள் சகல பரிபூர்ணங்களும் எனக்குள்ளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை தான் மீட்கப்பட்ட நிலையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த எபேசு சபையார் பெற்றிருந்தார்கள். ஆனா அது என்னன்னு தெரியாம இருந்தாங்க. இதுல என்ன அப்படி மேன்மை கிடைச்சிருச்சு எங்களுக்கு, இதுல என்ன எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய நன்மை கிடைக்குதுன்னு கேட்டா, பவுலுடைய கதை ஒவ்வொன்றாய் சொல்லுகிறாரு. ஒன்று, அந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் தான் ஆசீர்வாதம். சரி, அவருக்குள்ள என்ன ஆசீர்வாதம் கேட்டால், அவருக்குள் உங்களை தெரிந்து கொண்டது பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்.
மீட்கப்பட்டதால் எனக்கு கிடைக்கூடிய காரணம் நன்மைகள் என்னவென்று கேட்டால், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவரை போல மாறுகிறேன், அவர் என்னை போதிக்கிறாரு, அவருக்குள்ள பரிபூர்ணங்கள் எனக்குள்ள கிடைக்கிறது, அவருக்குள்ள கிடைக்கிற வாக்கு தத்தங்களுக்கு நான் உடன்பங்காளியாக இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு எவ்வளவு மேன்மையாது. இந்த உலகத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம் கேட்ட பல பேர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள். ஆனா அது உலகத்தோட படிச்சிருக்கல, அது அவங்களுக்கு அதோட பிடிச்சிருச்சு. ஆனா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தில் அனுமதிக்க போறோம், உண்மைதான். ஆனா அதான் நிரந்தரமானது. அப்ப நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு நம்ம வாழணுமா இல்ல அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக வாழணுமா? நிரந்தரமான தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு வேண்டுமா இல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? அதுதான் பவுல் இந்த மக்களுக்கு கேட்கிறார். நீங்க அன்றைக்கு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு இதை கொடுங்கன்னு கேட்பீங்க, கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான், கொடுத்துரும். அது அவ்வளவு, அது ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனா இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அழியாதது, யாராலும் அழிக்க முடியாதது, யாராலும் திருட முடியாதது, அது நிலையானது. இது இந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற மேன்மை பெரிய மேன்மை. உங்களை தெரிந்து கொண்டார் அல்லவா, அதுக்கு நல்ல ஆசீர்வாதம். ஏன் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு வாழ்க்கை வாழும். இரண்டாவது, நம்மளை மீட்டுக் கொள்ளப்பட்டோம் அல்லவா, மீட்கப்பட்ட ஒரு நிலையில வச்சிருக்கிறார். நம்மளை என்னையும் மீட்டுக் கொண்டார். எதுலதான் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லும் பொழுது பெரிய ஆச்சரியம். அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார், அதிகாரத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். இதுல இருந்தெல்லாம் என்னை மீட்டு எடுத்து விலை கொடுத்து வாங்கி என்னையே அவர் பிள்ளையா முடிச்சிருக்கிறார். இது இரண்டாவது ஆசீர்வாதம். அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னது படிச்சு அவரோடு கூட இருக்கிறோம், அவரை போல மாறுகிறோம், அவருடைய வாக்கு தத்துவத்தில் உடன்பங்காலே இருக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தை நம்ம அடைகிறோம், அவரால் போதிக்கப்படுகிறோம். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு ஆசீர்வாதம். இதுதான் நிரந்தரமான. ஆகவே நாமும் மகிழ்ச்சி ஆகும். இந்த உலகத்துல இதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. உலகப்புறமான விஷயங்கள்ல ஐயோ எனக்கு இது இல்லையே, அவங்கள போல நான் இல்லை, இவங்களை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அதெல்லாம் அழியக்கூடியதானே. அந்த மனிதர்களும் அழிஞ்சிருவாங்க, அந்த இதுவும் அந்த விஷயமும் அழிஞ்சிடும். ஆனா என்னே கர்த்தர் ஒரு உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டா, ஒரு நாள் இங்க நான் கண்ணை மூடுவேன், கண் விழித்து பார்த்தால் எங்க இருப்பேன்னு கேட்டா, இந்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நான் பங்காளியா மாற போறேன்னு. அது பெரிய ஆசை. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒருவரை தேடிவேன் என்றால் உண்மைதான், அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. ஆனால் அதை விட எனக்கு பெரிய ஆசீர்வாதம் எது என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் என்னை சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்து முடித்து விட்டார். இனி ஆசீர்வதிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள் இருக்கிறது. அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்பதை அப்ப அதை போல் நடத்துக்கிறேன். நான் மீட்கப்பட்டேன் என்பதை அதற்கேற்றபோல வளர்ந்து கொள்வேன். அந்த நடக்கை மிக முக்கியம். அது ரெண்டு ஆசீர்வாதம் படிச்சிருக்கிறோம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் வந்து மீதி இருக்கிற 3 ஆசீர்வாதங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்ம இந்த முதலாவது அதிகாரத்தை நம்ம முடிப்போம். இன்றைக்கு கற்றுக்கொண்ட விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் யார் என்பதை புரிந்து கொள்வோம். நம்ம ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கா, எந்த ஆசீர்வாதத்தாலே ஆசீர்வதித்திருக்கா என்று நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அதனுடைய நடக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். கர்த்தரை நாம் வெளிப்படுத்தும். ஆமென். சரி, எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாது உதவி செய்து. ஒருவேளை நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒருவேளை நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம், தேவைகளுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக ஒருவேளை இருக்கலாம். அதையெல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பாக அறிந்திருக்கிற தெய்வம் நீரா இருப்பதற்காக நிகழ்ச்சி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதனது நேரத்திலே என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தெய்வம், அதை ஏற்ற வழியை வரும் பொழுது உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கும் பொழுதும் அது நடைபெறும் அப்பா. ஆனால் அதை எங்களுக்கு முதன்மையான காரியங்கள் இல்லாதபடிக்கு முன்னுரிமையை முதன்மையான காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆமாப்பா, நாங்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது நாங்கள் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தருணத்திலேயே என் தேவாதி தேவனானவர் எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து முடித்து விட்டீரப்பா. அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆண்டவரே, இந்த 2 விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் தெரிந்து கொண்ட நிலையை நாங்கள் பார்த்தோம். எங்கிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம்? பைத்தியமான நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் இழிவானவர்கள் ஆண்டவரே, பலமில்லாதவர் ஆண்டவரே, அற்பமானவர்கள் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு பல பேருக்கு முன்பாக தேவ நாம் மகிமைக்காக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறீர். எங்களை அதனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர். நாங்கள் இந்த ராஜாவுக்கு பிள்ளையாக நாங்கள் மாறி இருக்கிற ஆண்டவரே, இது பெரிய மேன்மை அப்பா. தெரிந்து கொண்டு நாங்கள் அதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். எதற்காக நீங்கள் தெரிந்து கொண்டீர்? 7 நோக்கங்களை நீங்கள் படித்தோம் அப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு வாழ்க்கை வாழ
எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல, மீட்கப்பட்ட நிலையிலே எங்களை வைத்திருக்கிறேன். மீட்கப்பட்டோம் என்பது அது பெரிய இரண்டாவது ஆசீர்வாதம்ப்பா. எங்களை ஒருவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த விலை உங்களுடைய திருரத்தமா இருப்பதற்காக ஒரு நன்றியப்பா. வெளியேறப்பட்ட திருரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு எங்களை மீட்டுக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு உடைய பிள்ளையாக மாற்றப்பட்டதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மீட்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு எந்த நன்மையை அனுபவித்திருக்கிறோம் என்றால் இனி அந்த வரக்கூடிய காலங்களே உம்மோடு கூட இருக்க போறோம், உம்மால் போதிக்கப்பட போகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே அங்கு இருக்கிறதான பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நினைச்சு இந்த நிலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதத்தின் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவங்க இந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்ல தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தெரிந்து செய்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பறக்கத்தை ஆசிர்வதிங்க. வரக்கூடிய நேரங்களில் கூட ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கலந்தாமே இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். ஒருவேளை உடைய வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்து உடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு எங்கள் கண்ண செல்ல கற்று உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் திருத்தம் கொடுக்கிறோம். கர்த்தரும் பரிசனமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை